அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் ஏகாதேசி விரதம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடியும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடகராசியில் பயணம் செய்வார். இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நடந்த பலன்கள் மாற்றமடையும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகப் போகின்றதா, கீழே விழப்போகின்றதா என்று இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த சனிதான் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். இந்த வக்ர பயிற்சி என்பது அவ்வப்போது சனி பகவான் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். தற்போது கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்தில் செல்கின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி முதல் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பமாகும் மாதம். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கின்றது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம் மற்றும் இந்த சனி பகவானின் வக்ர நிலை காரணமாக இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகவும் சகாயஸ்தானாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதன் மூலம் நன்மைகளை அடையலாம். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். சகோதர வர்க்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்திற்கான இடமாறுதல் வரலாம். பிள்ளைகளின் திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்துவதற்கான முயற்சியில் தடைகள் ஏற்படலாம். இந்த காலத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் கடகராசியில் புதன் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புதன் அஷ்டமத்தில் மறையும் இந்த நேரம் நல்ல நேரம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளப்படுத்த நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி தரும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பாக்கிகள் வசூலாகும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். மேலும் ஜூலை 7ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 6க்கு அதிபதி 8ஆம் இடத்திற்கு வருவது யோகம்தான். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது போன்றவற்றிற்காக கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடும். மேலும் ஜூலை 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 6இல் மறைவது அவ்வளவு நல்லதல்ல. உழைப்பிற்கு ஏற்ற
தேவைக்கேற்ற பலன் கிடைக்காது. ஊர் மாற்றம் திருப்திகரமாக அமையாது. குடும்பத்தில் மேலும் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். பண நெருக்கடியின் காரணமாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை வரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய ஆசிரியர்கள் வழிகாட்டுவார்கள். பெண்களுக்கு பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவிற்கு வரும். தேவைக்கு ஏற்ற விதத்தில் பொருளாதாரம் உயரும். மேலும் மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஞானம், அறிவு, ஆற்றல், செயல்திறமை, புத்தி கூர்மை, குறிப்பு அறிந்து செயல்படுகின்ற உங்களுக்கு எதையும் எங்கும் எல்லோரிடத்திலும் காரியங்களை சாதித்துக் கொள்ளும் அனுபவத்தை இயற்கை குணங்களாகவே அமைந்துள்ளது. குடும்ப நிர்வாகத்தில் உங்களது அணுகுமுறையே அலாதியானது. இடம் பொருள் அறிந்தும் எந்த ஒரு முடிவுகளையும் மிக துல்லியமாக சீர்தூக்கி பார்த்து அதில் ஏற்படும் ஆதாய விரயங்களையும் மனதில் கொண்டும் அவற்றின் தன்மையை பொறுத்தே முடிவும் எடுப்பீர்கள். மனதில் ஒருவிதமான சந்தேக சாயல் ஓடிக்கொண்டே இருக்கும். அவற்றை வெளிக்காட்டாமல் மற்றவர்களின் கூற்றை கூர்ந்து நோக்கி அதில் நல்லவற்றை ஏற்றுக்கொண்டு செயல்புரிவீர்கள். மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள். சகோதர ஒற்றுமை அனைவரையும் அரவணைத்து செல்வது போல் செயலில் காட்டினாலும் நீங்கள் எடுத்துவிட்ட முடிவுகளே அந்த செயலில் தென்படும். தைரிய வீரிய பாவத்தில் பாபர் நிற்பதால் தயக்கங்களுடன் சில செயல்களை செய்வீர்கள். சுகஸ்தானம், வித்யாஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனம் அளிக்கக்கூடிய ஸ்தானத்தில் சாயா கிரகம் எனும் பாபர் நிற்பதால் வீடு, மனை வாங்க விற்க இது ஏற்ற தருணம் அல்ல. வண்டி வாகனங்களில் பழுது உண்டாகக்கூடும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொண்டு அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற தவறாதீர்கள். சற்றே உணர்ச்சி வயப்படுதல், கோபப்படுதல் இவற்றை கட்டுப்படுத்திக் கொண்டால் உங்களின் ஆரோக்கியம் சிறக்கும். உணவு முறையில் கட்டுப்பாடுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே ஊழல் காரணமாக சில வார்த்தை சச்சரவுகள் உண்டாகாமல் விட்டு கொடுத்தால் குடும்ப கௌரவம், உங்கள் புகழ் மேலோங்கும். கடின உழைப்பு, அலைச்சல் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அவை உங்களது திறமைகளை வெளிப்படுத்தவே. மதிப்பு, மரியாதை, புகழ் உண்டு. தனகாரகன் தனபாவத்தை நோக்குவதால் பொருளாதார பற்றாக்குறை இருக்காது. சுப செலவுகள் ஏற்படும். பெண்களுக்கு எதிலும் பொறுமை, நிதானம், தவறாமை, நன்றாக ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்களை செய்து வருதல், பண்பு, பாசம், ஒழுக்கம், நேர்மை, பொய் கூறாமை போன்ற பண்புகளால் நல்ல புகழும் கௌரவமும் மற்றவர்களால் மதிக்கப்படுதலும் பெறுவீர்கள். சுப செலவுகள் கூடும். ஆடம்பர நவீன வஸ்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் அளவிற்கு பணிச்சுமையும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளுக்காக கவனமாக இருந்து மன வருத்தம் உண்டாக்கிக் கொள்வதை விட்டுக் கொடுத்தல் நலம் தரும். அடுத்தவர்களுக்காக முன்னிற்பது, கடன் பெற்று தருவது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருத்தல் அவசியம். மாணவர்களுக்கு கல்வி தகுதி உடையவர்கள்தான் அதை நன்கு பயன்படுத்த தவறுவதை மறந்து உங்களின் எதிர்கால முன்னேற்றத்தை மனதில் கொண்டு கவனம் செலுத்தி கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து பயின்றால் முதல் மாணவராக வர முடியும். அரசியல்வாதிகளுக்கு எதிலும் தயக்கம், குழப்பம், தெளிவற்ற நிலை, சரியான முடிவு எடுக்க இயலாமல் தவிக்கும் நிலை ஏற்படும். உங்கள் நிலையில் இருந்து மாறாமல் அன்றாட பணியை கவனியுங்கள். பலன் தாமதமாகத்தான் கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வலம்புரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.